வெல்கம் பேக். இது அவர் ஹார்ட் கோல்ட் அண்ட் சோல் சில்வர் கேம் பிளேயிங். இன்றைக்கி பார்க்க போகிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். வாங்கலாம் போகலாம். உங்களுக்கு நான் அந்த கேமுக்குள்ளே போய் பேர்லாம் போட்டு கூப்பிட்றேன். அது வரைக்கும் நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இவர் தான் நம்ம ப்ரொஃபஸர் ஒர்க்கு. அதை பற்றி வீடியோ பாரு. நம்ம பேர்லாம் வேண்டாம். நம்ம பேர் என்னன்னு நிறைய பேத்துக்கு தெரியாத இருக்கோம். என் பேர் அஸ்வந்த். ஆமாம், என் பேர் அஸ்வந்த். புதுசாக இப்போ தான் கேமிங்கோட யூடியூப்பில் போடுறேன். இதுக்கு முன்னாடி போடுறதில்ல. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஆமாம், எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேமுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. எப்பவுமே நம்ம போனோன்னே நிறைய பிசியில் பார்க்க வேண்டியது இருக்கும். மெயில் தான் இருக்கேன். நிறைய போக்கிமான் ஸ்பாட் அண்ட் ஷீல்டு விளையாண்டேன். அதில் பார்த்தீங்கன்னா பிசியில் எனக்கு இது கொடுத்துருப்பாங்க, போர்ஷன்ஸ். அதில் போர்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு இதுக்கும் போர்ஷன்ஸ் இருக்குமான்னு ஏதாச்சுன்னு பார்த்தா அது முழுசாத்தையும் விளையாண்டு முடிச்சிருக்கேன். ஓல்டு லாங்குவேஜ்லேயும் விளையாண்டுருக்கேன், இங்கிலீஷில் விளையாண்டுட்ருக்கேன். அது முடிச்சுட்டு எங்களுக்கு போட்டு விட்றேன். நான் அது க்ரௌண்ட் தன்றாக்கே போய் நிறையா லட்சட்டிக்கெலாம் முடிச்சிருக்கேன். ஆமாம், இப்போ அம்மா கூட பேசியாச்சு. இருப்பானி எனக்கு அவ்வளோ ஒன்றும் பேர் படி தெரியாது. நம்ம அடுத்தது ப்ரொஃபஸர் தான் பார்க்கணும். ப்ரொஃபஸர் ஹாய் யஷ்வந்த். எப்படி இருக்கேன்? நான் ரிசர்ச் போக்கிமான் பால்ஸ் ஆர் பிஃபோர் போக்கிமான் நான் இன்வைட்டட் டு வாக்கிங் இந்த ஏரியாவில் போக்கிமான் ஸ்பாட்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும். நான் இப்போ என்ன போக்கிமான் இருக்கேன் எனக்கே தெரியும். நீங்களாம் ஆமாம், உங்களுக்கு என்ன போக்கிமான் என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எடுத்துக்கலாம்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் ஃபயர் டைப் தான் பிடிக்கும். நம்ம ஃபயர் டைப்பில் சாரிசோர் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். அது இப்போதைக்கு வராது. அது எப்படி நான் ரகசியமாக வராது. லெஜெண்டிக் போக்கிமான்ஸ்லாம் வரும். நாங்கள் போக்கிமான்ஸ் எடுக்கலாம். 3 போக்கிமான் சிக்கோரிட்டா, டொட்டடைலு, செண்டகால்ஸ். நான் சிக்கோரிட்டாவா இல்லை டொட்டடைல்டா? சிக்கோரிட்டா இல்லைன்னா டொட்டடைல், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நல்லா இருக்கும். சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சாச்சு நம்மளுக்கு எடுக்க போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சாச்சு நம்ம இப்போ எடுக்க போகிறது சிக்கோரிட்டா தான். ஏன்னா சிக்கோரிட்டா நிக் நேம்லாம் ஏமா வைப்பான். ஏன்னா சிக்கோரிட்டா எனக்கு கொஞ்சம் பிடிக்குன்னு சொல்லலாம். நேமே இல்லைங்க, கொஞ்சம் பிடிக்கும். நிக் நேம் தான் சொல்லலாம். அதே தான் நிக் நேமே எனக்கு. இப்போதைக்கு பிசியை பற்றி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து நம்மளே ஃபஸ்ட்டு ஜிம்பாஜ் அந்த சிட்டி இல்லை அந்த சிட்டியில் ஜிம்பாஜ். நம்ம அந்த ஜிம்முக்கு போயிட்டு தான் இவருக்கு போர்ஷன். இந்த கேம் எங்கே போர்ஷனா? நான் விளையாண்டுருக்கேன். நான் விளையாண்டு ஒன்றா ஆச்சு. அப்படியே பார்த்தேன் ஒன்று யூரியா தூரா சிக்கரிட்டா நான் வச்சுருக்கேன். நீ என்ன அது என்ன மெர்சி தானே? அது பேர் தெரியல. இன்னும் மாம் கூப்பிட்றாங்களே. சரி போய் பார்த்துக்கிறேன். கூப்பிட்டீங்களா மேம்? போகிமான் டாஸ்க்கு வாங்கிட்டேன். அம்மா இம்பார்ட்டன் ஃபார் ரைட் ஃபர்காட் பண்ணிடுறது கம்ப்ளீட்டாக. ரிப்பேர் ஷாப்பு ரிவார்டு. இங்கிருந்து இது மூலிமா பேசிங்களாமாம்மா. போக்கிங்கிறாங்க. டூ யூ ரிமெம்பர்? ஞாபகம் இருக்கு. ஓகேம்மா. நம்மளாம் ஒரு ஃபைட்டு கூட கொண்டு வரல நான் வரைக்கும். சிக்கரிட்டை வச்சுட்டு ப்ரொஃபஸருக்கு மறந்து போயிடாத. இந்த ப்ரொஃபஸரோட நம்பர் இருக்கும். ப்ரொஃபஸரோட நம்பர் எல்லா எப்பவுமே கன்ஃபார்மாக கொடுக்க தான் செய்வாங்க. நம்ம இப்போ கிராஸ்குள்ளே என்ட்ரி ஆகணும். வெளியவா சிக்கரிட்டா உடனே நான் சூஸ் பண்ணுறேன். டாக்கல் பயன்படுத்துது.
போர் அடிக்க விரும்பல தான். பட் ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிலாச்சும் உங்களை காட்டியாகணும்ல. அதனால் நான் எப்போ இருந்தாலும் எவல் படுத்திட்டு தான் அடுத்த இதுக்கு போவேன், அந்த சிட்டிக்கு போவேன். ஒரு லெவலாச்சும் ஏற்றிட்டு. ஆமாம், அப்புறம் போர் அடிக்கல. இந்த ஏதாச்சும் பேட்டிலுக்கே வந்துச்சுன்னா ஆமாம் அதை பாஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பிஜாடாவோட பேட்டிலு கொஞ்சோண்டு லைஃப் போயிடுச்சு. அது ஒரு பெரியாடை ஒன்று வச்சுருந்தது, அது சாப்பிட்டு ஏற்றி விட்டுச்சு. சிக்கரேட்டாக லேசாக லைஃப் கற்றுக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கரேட்டுக்கு நல்லா நினச்ச லெவல் 6 வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த இந்த மாதிரி அங்கே இருக்க நிறைய பெரிஸை முதல்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய நான் பழுகலையா, நான் பழுத்துருச்சோன்னு வச்சேன். நம்மளுக்குன்னா ரன்னிங் ஷூ ஒரு ஷூவும் கிடைக்கல, அதனால் வேகமாக ஓட முடியல. ஓகே, நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாத்தா யார் இது கொட்டி என்ன அது ஃபாலோ பண்ணி உனே நான் ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ சாரி வெரிங் ரன்னிங் ஷூ. வா, அவங்களுக்கு ரன்னிங் ஷூ கொடுக்கலையா, இப்போ தான் கொடுக்குறாங்களாம். இப்போ ரன்னிங் ஷூ கொடுத்தது நல்லதான். இது மாதிரி இருக்கிற இது போக்கி மார்க்கெட்டாமா, இந்த மாதிரி இருக்கலாம் ஐட்டம்ஸ் இருக்கிறோமாமா. இந்த வழியாக போன ஒரு ரூட் 30 போனாமா. பேட்டில் பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க. மிஸ்டர் போகிமான் ஹவுஸா, இது வந்து சியாமா, இதை நீங்கள் பார்க்கலாமாம்மா. என்ன சம் போகிமான் சார் ஃபவுண்ட் இன் வாட். ஆமாம், தெரியும்ப்பா, போகிமான் சார் கடலையே இருக்குது எனக்கு தெரியும். 15. ஓகே, யூஆர் மை ரன்னிங் ஷூ. ஏன்னா வாங்கிச்சு. அப்படி பையன் இருக்கணும், அந்த பையன். டச் பி. ஓகே, ரன்னிங் ஷூ தெரியும். என்ன ஓகே போயிட்டாங்க. சரி வாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் போகிமான் சென்டர் ஒய்ஷிலி மண்டே நம்ம ரூட் 30க்கு போவோம். அந்த போகிமான் லைஃப் பண்ணியிருக்கு. ஓகே, சிக்கரைட்டாவை பழையபடி மாறிடுச்சு. ஓகே, யார் இது? தாத்தாவா? டேக் யூ கைடு. ஓ, மேப் ஆட் பண்ணி கொடுக்குறாரு. ஆமாம், அது நான் எனக்கு அவசியமே தேவைப்படுது. ரூட் 30க்கு போய் வாங்கப்பா, போய் ப்ரொஃபஸரை பார்க்கணும் போனீங்க. கிராஸ்